ஹாய் ஃப்ரெண்ட், ப்ராப்பராக ஒரு புளியோதரை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நாளைக்கு ஸ்கூல் இருக்கனால இந்த புளியோதரையை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும், அதுக்கு மேலே எல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம பசங்களுக்கு ஈஸியாக காலைல ரைஸ் வச்சு இதை கிளறி கொடுத்துட்டு சைடிஷாக வேறு ஏதாவது பண்ணி கொடுப்பேன். ஓகே, ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சுருக்கேன், அடுப்பு பற்ற வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகாய் ஒரு 8லேருந்து 9 வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1.5 டீஸ்பூனுக்கான வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ புளிக்கான எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வந்து ஆயில் எதுவும் விட வேணாம். ஓகே, நல்லா தேவைப்படும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றினா நம்ம பண்ண போகிறோம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கணும். ரொம்ப கொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் பவுட்ரு பண்ணிக்கணும். பேசிக்கே இதுதான். ஓகே, ஸோ யாருக்கெல்லாம் புளியோதரை பிடிக்குன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஸோ இருந்தாலும் பசங்க கோவிலில் கொடுக்குறது பிடிக்கும். வீட்டில் வந்து எப்போயாவது தான் நான் பண்ணுவேன். நான் அடிக்கடியெல்லாம் அது மாதிரி பண்ண மாட்டேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு வேணால் கொடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, என்றைக்காவது சாப்பாடு செய்யறதுக்கு நமக்கு அலுப்பாக இருந்தது, ஒரு மாதிரி போரிங்காக இருந்ததுன்னா அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயாவது தான். ஓகே, ரோஸ்ட் ஆகிடுச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு வெந்தயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருத்துடக்கூடாது, கருத்தாலும் நல்லா இருக்காது. மிளகாய் என்ன ரோஸ்ட் ஆகணும், வெந்தயம் கருகிடுச்சு, கருகிற மாதிரி இருக்குன்னு நான் எடுத்துடுறேன். பார்த்தீங்கன்னா மிளகாய் அந்த அளவுக்கு நல்லா செவக்கணும். நான் வந்து வெந்தயம் கருகிடுன்றனால கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக வறுத்துக்கோங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு வதக்கி எடுத்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மிளகாவை நீங்கள் போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஓகே, எடுத்து கொட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வறுத்துட்டு அரைக்கிறப்ப தான் நமக்கு டேஸ்ட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா புளி கரைச்சிக்கிட்டு நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க. கரைக்கிறப்ப ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நினைக்கிறேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. ஓகே, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மறுபடியும் வேணால் நம்ம மேலே ஊற்றிக்கலாம். இந்த அளவு போதும். கடைசியாக கொஞ்சம் சேர்ப்பேன், அதனால் போதுமாச்சு இந்த அளவுக்கு. ஸோ புளியில் பார்த்தீங்கன்னா நான் மிளகாத்தூள் எதுவுமே யூஸ் பண்ணல, வெறும் புளியை மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன், உப்பு சேர்ப்பேன். ஓகே, இது எப்படி புளி கரைச்சலுக்கு தாளிக்கலான்றதை பார்க்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு இருக்கு. ஸோ கடுகு போட்டுக்கோங்க. சீரகமும் கலந்துருக்கு. கடுகு கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய போடணும்னு இல்லை. ஓகே, கடுகு போட்டுக்கிட்டேன். உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு திட்டமாக போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூனுக்கான போட்டுக்கோங்க, அல்லது 3 போட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோ போதும். ஸோ அதே அளவு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, அதுவும் இது சம அளவு எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. சில பேருக்கு நிறைய தேவைப்படும், சில பேருக்கு கொஞ்சம் தேவைப்படாது. தகுந்த மாதிரி நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இதில் 2 அதில் 2 கடுகோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கடுகெல்லாம் பொரியணும், இதெல்லாம் நல்லா செவக்கணும். ஓகே, அதோடு சேர்த்து வேர்க்கடலை வாங்கினது எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் இருக்குது, இதை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். புளிக்காது. லஞ்சு பாக்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டு நல்லா செவக்க விடுங்க. செவந்தோடனே இந்த புளியை வந்து நம்ம ஊற்ற வேண்டியதான். நல்லா சுண்டி வர நேரத்தில் இங்கே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து ட்ரையாக வறுத்து வச்சுருக்கோம், அதை பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி மேலே போட வேண்டியதான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காரம் வந்து அதிகமாக தெரியலாம், சின்ன பசங்கனால. அந்த சமயங்க வெளில ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, சின்ன பீஸாக, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் கொதிச்சோடனே எடுக்க வேண்டியதாக. மேலே வேணால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை நம்ம வறுத்துக்கலாம். செவக்கணும் நல்லா. ஸோ அப்படியே இந்த கதவை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நெடியேறும் இல்லையா, பால்கனி கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா செவக்கட்டும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து நல்லாயிருக்கும். குழம்புல புளியோதரை, புளிக்காய்ச்சல்.
தஞ்சாவூர் பக்கம்லாம் அதை புளிக்காய்ச்சல்ன்றவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்ல எல்லாம் போடுறாங்க இல்லையா, கோவில் பிரசாதம் அது இதுன்னு சொல்லிட்டு வேறு என்னென்னவோ போட்டு வறுக்கிறாங்க. ஸோ மல்லி பவுட்ரு, ஜீரகம் என்னென்னமோ போட்டு வதக்கிட்டு அறுத்து போடுறாங்க. வறுத்து பொடி செஞ்சு போடுறாங்க இல்லையா. நான் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணாமல் பழைய காலத்தில் நம்ம பாட்டி, நம்ம அம்மா, சித்தி இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா புளியோதரை, அந்த மாடலில் தான் நான் செய்கிறேன். ஸோ எனக்கு அதுதான் பிடிக்கும் கூட. ஸோ அதனால நான் இப்படி பண்ணுறேன். சவுந்துட்டு ஓரளவுக்கு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சமயத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இப்படி இருக்கு. ஸோ நம்ம புளியோதரை கலரி கொடுக்குறப்ப அந்த வேர்க்கலை வந்து அங்கங்கே தென்படும் இல்லையா, அப்போ வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து சேர்க்குறேன் இதில். ஸோ கரைச்சி வச்ச புளியை அப்படியே ஊற்றிட வேண்டியதான். என்ன சவுண்டு. ஸோ நல்லா கொதிக்கட்டும். அது சுண்டி வர நேரத்தில் இது ஆறிச்சு. ஸோ நம்ம இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா சுண்டி போய் நல்லா தண்ணியெல்லாம் போயிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு பார்த்தாவே தெரியும் குழம்பு சுண்டி வச்சுன்றத. அந்த சமயத்தில் கடைசியாக தான் இந்த பவுடர் சேர்க்க போகிறோம். கடைசியாக இந்த பவுடர் சேர்க்குறோம் இல்லையா, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, நான் எடுத்து போட போகிறேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய்லாம் ஊற்றிட்டு இந்த கடுகுலாம் போடுறோம் இல்லையா, அப்போயே நீங்கள் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஓகே, நான் தான் சேர்க்காம விட்டேன், பரவாயில்ல, இப்போ சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நான் திருப்பி வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மேலே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா புளிக்காய்ச்சல் கொஞ்சமாக சுண்டி வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா சுண்டி வரணும். நான் மஞ்சப்பொடி எதுவுமே போடலை, இல்லை மிளகாத்தூள் போடலை. உப்பு, இந்த தாளித்து போட்டிருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது எல்லாம் தான் போட்டிருக்கேன். மேலே கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். ஓகே, எல்லாம் நல்லா சுண்டி வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப பட்டு போல் இல்லாமல் ரொம்ப கொரப்பு தன்மையும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் சின்ன ஜாரில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அரையும். இப்போ நான் வந்து பெரிய ஜாரில் தான் போட்டேன். அதனால் இங்கே பாருங்கள், மிளகாய் வத்தல் அந்த தோல் இருக்கு இல்லையா, அது ஒன்றுக்கு பாதியாக ஒரு இதில் கட்டாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ஒரு மீடியமாக அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு வெள்ளை பீஸ் வச்சுருக்கேன். வெள்ளம் இருக்கு இல்லையா, அது ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மிளகாய் வறுப்போம்ல, நம்ம வெந்தயம் மிளகாய் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதோடு சேர்த்து பெருங்காயம் இருக்குது இல்லையா, பெருங்காயம் பீஸாக இருந்துச்சுன்னா ஒரு துண்டு போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் பெருங்காயம் ஒரு பீஸையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக புளியோதரை வந்து சூப்பரான முறையில் நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் சுண்டணுன்றதால நம்ம வெயிட் பண்ணிக்குவோம். ஓகே, ஏன்னா குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு புளிக்காய்ச்சல். ஸோ எப்படின்னு பாருங்கள், எப்படி இருக்குது. ஓகே, இன்னும் கூட கொஞ்சம் சுண்டணும் நமக்கு. ஆனால் நம்ம வந்து இங்கே மிளகாலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோல, அதெல்லாம் போட்டுற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே, இதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 7-8 மிளகாய் போட்டிருந்தேன். ஒரு 9 மிளகான்னு நினைக்கிறேன், எண்ணி சொல்கிறேன். ரெட் சில்லி இருக்குல்ல, ட்ரை சில்லி, அதை உங்களுக்கு இன்னும் இல்லை எங்களுக்கு வந்து காரம் ஜாஸ்தியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மிளகாய் வந்து இன்னும் 2 வச்சுக்கலாம். அதெல்லாம் காரத்துக்கு ஏற்ப. அதோடு சேர்த்து இந்த ஒரு துண்டு வெல்லம் இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே போட்டுறேன். ஸோ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ ஆல்மோஸ்ட் கொதிச்சிச்சு, இன்னும் சுண்டணும். ஓகே, நல்லா சுண்டி வர நேரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் மேலே ஊற்றி ஆறுனோயே ஒரு கண்டெய்னரில் எடுத்து வைக்கலாம். ஸோ கொதிக்கட்டும். இப்போல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். உப்பு பத்தலைன்னா உங்களுக்கு வேணால் கொஞ்சம் சேர்த்துக்கணும். எனக்கு கரெக்டாகவே இருக்குது. ஒரு வேளை ரைஸில் போடுறப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரைஸில் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை ஊற்றிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு கரெக்டாகவே இருக்குது. ஸோ அதனால நான் எதுவுமே பண்ணல. நல்லா சுண்டி வரட்டும். வந்தோடனே அந்த நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு ஆற வச்சு ஒரு பாட்டில்லையோ இல்லை கண்டெய்னர்லையோ ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு கிளப்புறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஒயிட் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு கொஞ்சமாக காற்றுல ஆற வச்சுட்டு, நம்ம ஒயிட் ரைஸ் வந்து ஃபேன் காற்றுல லைட்டாக ஆற வச்சுக்கிட்டு இதை போட்டு நல்லா கலரி பசங்களுக்கு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது தஞ்சாவூர் ஸ்டைல் புளியோதரை. ஓகே, கொதிக்கட்டும். கடைசியாக ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, அதான் புளியோதரை நல்லா சுண்டி வந்துச்சு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஸோ சாப்பாடு கலர்றப்பையும் நான் கொஞ்சம் ஊற்றி தான் கொடுப்பேன், போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஆறுனதும் ஒரு கண்டெய்னரில் ஊற்றி நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்குவேன். வெளிலையும் வைக்கலாம், ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஆறணும் நல்லா. ஸோ மேலே ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ரைஸில் சேர்க்குறப்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுப்பேன். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் மிளகாய் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப காரமாக இருக்கும். நான் ஒரு 8-9 மிளகாய் போட்டால் அது கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 போட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ சப்புன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால தான் நான் ஒரு 2 மிளகாய் கூடவே வச்சுக்கிட்டேன். நம்ம ரைஸில் போடுறப்ப கொஞ்சம் கம்மியாக காட்டும். நமக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தஞ்சாவூர் ஸ்டைல் புளியோதரை. ஓகே, ரெசிபி இது யாருக்கெல்லாம் வேணுமோ செஞ்சு பாருங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் பாக்ஸுக்கான ரெசிபி இது. ஓகே ஃப்ரெண்ட், ஓகே, பாய்.